அல்லேலூயா. அப்போ தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மனுஷனாய் இந்த பூமியில இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லும்போது அது எதுக்கு? அதுனா என் வாழ்க்கையை மேன்மையா மாற்ற, என்னுடைய வாழ்க்கையில தேவ ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு, என் வாழ்க்கையில பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்றே இயேசு எனக்காக என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு என்னை தேடி என்ன பண்ணிக்கிறாரு? வந்திருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படியா இயேசு விசுவாசிங்கன்னா நான் சொல்றேன், உங்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க, மற்றவர்களையும் நீங்க ஆதாயப்படுத்துவீங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்குது. எதனால நடக்குதுன்றீங்க? கர்த்தரால நடக்குது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எதனால கர்த்தரால நடக்குது? ஒரே ஒரு காரியம் தான், அவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? நல்லது செய்யணும். எல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை வச்சுக்கங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு ஜீவியம் கர்த்தருக்காக நீங்க வாழ்வீங்கன்னா உங்களுடைய ஆசை பாசங்களை எல்லாம் நிறைவேற்றுவாரு. மாத்திரமல்ல, நீங்களும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு காரண காரியம் உங்களை என்ன பண்ணாரு? வச்சிருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சுயநலத்தை விட்டுங்க, சுயநலத்தை விட்டுங்க. லோ லெவல், அது அருவருக்கு முடிஞ்ச வாழ்க்கை. கர்த்தருக்காக வாழும், கர்த்தருக்காக வாழும். அந்த எண்ணத்தை வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை எடுத்து என்ன பண்ணுவார்? ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா உங்களை என்ன பண்ணிடுவாரு? மாத்திடுவாரு. நீங்க கால் வச்சா ஆசீர்வாதம், நீங்க கைப்பட்ட ஆசீர்வாதம், நீங்க போய் நின்னா அந்த ஆசீர்வாதம், நீங்க பார்த்தாலே ஆசீர்வாதம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி அந்த ஆசீர்வாதம் பிரமாணம் வந்துச்சுன்னு வச்சுக்கல, நீங்க போகிற இடம்லாம் அந்த என்ன பண்ணுங்க? அந்த நதி போகும். அந்த நதி போய் எங்கெல்லாம் போதும் அந்த நதி அங்கெல்லாம் மறுமையெல்லாம் எடுத்து போட்டு செழுமையா மாத்தமா, சுகவீனத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆரோக்கியமா மாத்தமா, சமாதான கேடெல்லாம் எடுத்து போட்டு என்ன மாத்தமுங்க? சமாதானமா மாத்தணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தை விரும்பணும். ஐயோ வந்துச்சுடா எப்பா சொல்ல அப்படின்னு வந்தாங்கப்பா, ஆசீர்வாதம்ப்பா அவங்க அடுத்தவங்களை பத்தி சொல்லணும். நீங்க வந்தா அந்த இடத்துல பிரசன்னம் இருக்கணும், நீங்க வந்தா அந்த இடத்துல சமாதானம் இருக்கணும், நீங்க வந்தா அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கணும், நீங்க வந்தா அந்த இடத்துல கட்டணும், நீங்க வந்தா அந்த இடத்துல உயரணும். அப்பேற்பட்ட உள்ளவர்களாக மாற்றும்படியாக தான் தேவன் உங்களை தேடி வந்தார். இந்த உப்பா வைக்கணும், இந்த ஒளியா வைக்கணும், இந்த மலை மேல இருக்கிற பட்டணமா வைக்கணும்ன்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு? வந்தாரு. அல்லேலூயா. ஆகவே தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிங்க. அவர் உங்களை தேடி வந்தார் என்று விசுவாசிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மேன்மை உள்ளதா இருக்கும். உங்களுடைய தேவன் தமது ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை பக்தியான வாழ்க்கையா, அழகான வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு திருச்சமூகத்துக்கு வருகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை தேடி வந்த தெய்வம். அப்பா, நீர் எங்களை மீட்க, எங்களை ரட்சிக்க, எங்களை விடுவிக்க, எங்கள் வாழ்க்கையை மேன்மையாய் மாற்ற, உண்மை குறித்து எங்களை அறிவிக்க மாத்திரம் அல்ல ராஜா, எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சகல விதமான நன்மைகளை செய்ய, பக்தியாய் மாற்ற இவ்வளவா எங்களுக்காக பூமியை தேடி வந்தீங்க. இதோ நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ ஆண்டவரை உண்மைக்கென்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்துல வாங்க, எங்களை நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் மேன்மை உள்ள வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனே நீர் கிருபை செய்வீர். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்று நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நிமிஷம்.